ஓணம் ஸ்பெஷலாக சக்கரை வரட்டி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட இன்னொரு பேர் வந்து உப்பேரி. யாருக்கெல்லாம் இந்த சக்கரை வரட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு 10 ஏத்தங்காயை தோலை உரிச்சிக்கோங்க. மீடியமாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 6 எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை 2ஆக கீறிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சூடான எண்ணெயில் சேர்த்து நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டு லைட்டாக மொறுமொறுப்பு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்ல செவக்க பொரிச்சு எடுத்துட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடுங்க. உடைச்சு பார்த்தீங்கன்னா இது போல டக்குன்னு உடையணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சர்க்கரை கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வேறொரு விரிஞ்ச கடாய்க்கு வடிகட்டி சேர்த்து நல்லா திக்கா காய்ச்சிட்டு பாகுபதம் செக் பண்ணி பாருங்க. டங்குன்னு சவுண்டு கேட்கணும். இப்போ இதோட சுக்கு, ஏலக்காய், சீரகப்பொடி எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்சு வச்சிருக்க ஏத்தங்காய் துண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று சேர வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சதும் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே உதிரி உதிரியா வந்ததும் சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும்.